இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புவாலோய் புயல் தாக்கம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். வியாழக்கிழமை இரவு கிழக்கு பிலிப்பைன்ஸை முழுவதுமாக தாக்கிய புவாலோய் புயல் நேற்று அத்தீவிலிருந்து மற்றொரு கரையை கடக்க தொடங்கியது. கொடிய சூறாவளியால் நீண்ட காலமாக நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த புயலால் ஏற்படும் நிலச்சரிவு மற்றும் வெள்ள ஆபத்துகளில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக கிராமப்புற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். பசிபிக் பெருங்கடலிலிருந்து தொடர்ந்து உருவான புயல்களில் அண்மையில் புவாலோய் ஆசியாவுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. இதனிடையே பல ஆண்டுகளில் தாக்கிய வலுவான புயல்களில் ஒன்றாக ரகாசா புயல் வட பிலிப்பைன்ஸ் மற்றும் தைவானில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதில் குறைந்தது 25 பேர் பலியாகினர். கோடிக்கணக்கான மக்களை பாதித்த இந்த புயல் தென்கிழக்கு சீனா மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் வணிகங்கள் மற்றும் விமான நிலையங்களை மூட செய்தது. மீனவர்கள், விவசாயிகள், படகு உரிமையாளர்களின் முறையீடுகளை அரசாங்கம் பரிசீலிக்கும். புடி 95 எனப்படும் புடி மணாடி ரோன் 95 திட்டத்தின் பலன்களை பெறும் வகையில் ரோன் 95 பெட்ரோலை பயன்படுத்தும் மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் படகு உரிமையாளர்களின் முறையீடுகளை அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். வாகன உரிமம் இல்லாவிட்டாலும் சபா, சரவாக் மற்றும் கிளந்தான் ஆகிய மாநிலங்களில் ரோன் 95 பெட்ரோலை பயன்படுத்தும் மீனவர்கள் அல்லது படகு உரிமையாளர்கள் இருப்பதை அரசாங்கம் அறிந்திருப்பதாக அவர் கூறினார். அவரிடம் வாகன பதிவேடு இல்லை, அவருடைய படகை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் அதிகம் இல்லாததால் அவற்றை நாம் பரிசீலிக்கலாம். அதிகம் இல்லை. உண்மையாக அவர்கள் ரோன் 95 பெட்ரோலை பயன்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக உதவுவோம் என்று நாம் உத்தரவாதம் அளிக்கிறேன். ஆனால் இந்த வெறுப்பாளர்களின் அணுகுமுறையை பின்பற்றாதீர்கள். இதை பயன்படுத்தி ரத்து செய்பவர்கள். இது புடி மடானி 95 கோடிக்கணக்கான மக்களுக்கும் இது அவர்களது குடும்பத்திற்கும் பயனளிக்கிறது என்றார் அவர். புடி 95 முறையான நிர்வாகத்திற்கான பலன். அரசாங்கத்தின் முறையான நிர்வாகம் மற்றும் நாட்டின் வருமானத்தை சேமிக்கும் பயனுள்ள பொருளாதார கொள்கைகளின் பலனாக புடி 95 எனப்படும் புடி மடானி ரோன் 95 இலக்கிடப்பட்ட உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய கொள்கை மாற்றங்களை ஆராய்ந்த பின்னர் லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற விகிதத்தில் ரோன் 95 உதவித்தொகை திட்டத்தை தொடர அரசாங்கம் முன்னெடுத்த முயற்சி நம்பிக்கை அளித்துள்ளதோடு அனைத்து நாடுகளாலும் இதனை செயல்படுத்த முடியாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்களிடமிருந்து இத்திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் அதற்கு எதிராக எழுந்துள்ள விமர்சனங்களையும் மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ளும் என்று பிரதமர் கூறினார். எல்லா நாடுகளாலும் அதை செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியாது. நாம் சில கொள்கை மாற்றங்களை செய்த பின்னரே, அதாவது வெளிப்படையான குத்தகைகள், கசிவை தவிர்ப்பது, ஊழலை ஒழிக்கும் முயற்சிக்கு பின்னரே இது அமலாக்கம் கண்டது. பின்னர் சில புதிய அதிகாரிகளுடன் சில பொருளாதார கொள்கைகள் பின்பற்றப்பட்டன. நாம் அதை செய்து நம்பிக்கை பெற்ற பின்னரே இது சாத்தியமானது. அதன் பிறகே நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் என்றார் அவர். அமெரிக்காவுடன் பரஸ்பர ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணியில் மலேசியா. வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு முன்னதாக அமெரிக்கா உடனான பரஸ்பர ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்ய அதனை இறுதி செய்யும் பணிகளை மலேசியா மேற்கொண்டு வருகிறது. வியாழக்கிழமை நடைபெற்ற இருதரப்பு கூட்டத்தில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜாமிசான் கிரீர் உடன் கலந்துரையாடப்பட்ட முக்கிய அம்சங்களில் இதுவும் ஒன்றாகும் என்று முதலீடு, வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்துஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கூறினார். இரு தலைவர்களும் எங்களுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைத்துள்ளனர். அதனால் அதை நிறைவு செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதையே அப்படியாக கொண்டு நான் செயல்பட வேண்டும். நிச்சயமாக நாம் அதை நிறைவு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. காரணம், அந்த வகையான உறுதி வணிக ரீதியில் நல்லது. அவர்கள் பரிமாற்றம் தொடர்பாக அம்சங்களில் திருப்தியாக உள்ளனரா? ஆமாம் என்றார் அவர். எனினும் வரி விதிப்பை குறைப்பது தொடர்பான விவகாரம் கலந்துரையாடப்படவில்லை என்றும், மாறாக ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட அம்சங்களை இறுதி செய்வதிலேயே கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெங்கு டத்துஸ்ரீ சப்ருல் தெரிவித்தார். மூலப்பொருட்களின் மீதான வரி விதிப்பு, விலக்களிப்பை பரிசீலிக்க இணக்கம்.
மலேசியா பரிந்துரைத்திருக்கும் செம்பனை எண்ணெய் மற்றும் கொக்கோ உள்ளிட்ட மூலப்பொருட்களின் மீதான வரி விதிப்பிற்கு விலக்களிப்பை அமெரிக்கா பரிசீலிக்க இணக்கம் தெரிவித்துள்ளது. வரும் அக்டோபர் மாதத்தில் அந்த விவகாரம் இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்கா வரி விதிப்பின் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கான மலேசியாவின் தலைமை ஆலோசகர் மஸ்தூரா அகமது முஸ்தபா கூறினார். தளவாடங்கள், வாகன உபரி பாகங்கள், விண்வெளி உபரி பாகங்கள் ஆகியவற்றிற்கு சுழியம் விகிதம் மதிப்பிடப்பட்ட வரி விதிப்பையும் அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இப்பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய முடியாத சில பொருட்கள் பரிசீலிக்கப்படலாம் என்று அமெரிக்க தரப்பு கூறியுள்ளது. இப்பொருட்களுக்கு ஒருதலைப்பட்ச வரி கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கலாமா, அதாவது சுழியம் வரி விதிக்கலாமா என்பதை அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்று மஸ்தூரா குறிப்பிட்டார். அணு ஆயுதங்களை முழுமையாக தடை செய்ய வேண்டும், பினாங்கு பயணீட்டாளர் சங்கம். அணு ஆயுதங்கள் போரின் கருவிகள் மட்டுமல்ல, அவை கண்மூடித்தனமாக பொதுமக்களை கொல்வதோடு சுற்றுச்சூழலின் அழிவிற்கும் காரணமாகின்றன. உலக மக்கள் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவற்றை முழுமையாகவும் உடனடியாகவும் தடை செய்ய வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. அணு ஆயுதங்கள் மனித குலத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ நடத்தப்படும் வெடிப்பு அதிகமான மக்களின் உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைவதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார். ஒரு வெடிப்பு என்பது தற்செயலான அல்லது வேண்டுமென்றே வெகுஜன உயிரிழப்புகள், சுற்றுச்சூழல் பேரழிவு மற்றும் மீள முடியாத காலநிலை விளைவுகளை தூண்டும் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஆகவேதான் இந்த நாளில் அணுகுண்டை பயன்படுத்த வேண்டாம் என்று பல நாடுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன என்றார் அவர். 1970ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் வரலாற்றில் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்களில் ஒன்றாகும். ஆனால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற அணு ஆயுத நாடுகள் ஆயுத குறைப்புக்கான தங்கள் உறுதிப்பாட்டை நிறைவேற்ற தவறி வருவதையும் சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார். மேலும் அணு ஆயுதங்களின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டை ஆபத்தான முறையில் தானியக்கமாக்கக்கூடிய AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் அணு ஆயுத அபாயங்கள் அதிகரிப்பதாக சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டுக்குள் போதை பித்தர்களின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் இலக்கு. ஆற்றல் மிக்க மற்றும் விரிவான சிகிச்சை முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் 2026ஆம் ஆண்டுக்குள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் சம்பவங்களை குறைத்து சிகிச்சை மற்றும் குணமாகும் அடைவு நிலையை அதிகரிப்பதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. தன்னார்வ மற்றும் விரிவான அணுகுமுறை மூலம் அதிகமான தனிநபர்கள் சிகிச்சையையும் மறுவாழ்வையும் பெறுவதை உறுதி செய்வதே தமது செயல்திறன் குறியீடாக அமையும் என்று போதைப்பொருள் பயன்பாட்டை எதிர்ப்பதற்கான அமைச்சரவை செயற்குழுவின் தலைவராக பொறுப்பு வகிக்கும் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். மருந்தியல், உளவியல், மறுவாழ்வு மற்றும் தொடர் பராமரிப்பு ஆகியவை அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்யும் 2030ஆம் நிலைக்கான வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப போதை பழக்கத்திற்கான சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு சேவை உள்ளதாக அவர் விளக்கினார். 1 லட்சம் மக்கள் தொகைக்கு எத்தனை பேர் போதைக்கு அடிமையாகிறார்கள் என்பதன் படி புள்ளி விவரங்களை பார்க்கிறோம். உதாரணமாக 2023ஆம் ஆண்டில் ஒவ்வொரு 100 மக்கள் தொகைக்கும் சுமார் 430 பேர் போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தனர். ஆனால் 2024ஆம் ஆண்டில் இது 586 பேராக அதிகரித்தது. அதாவது இது உயர் அதிகரிப்பு ஆகும் என்றார் அவர்.